What is up YouTube? Welcome back to another video. If you're new here, consider subscribing. And when you subscribe, மறக்காம அந்த பெல் பட்டனை டமால்னு ஒரு அடி டக்குன்னு அடிச்சிருங்க. ஏன்னா அப்போ தான் புது வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் ஹிட் த லைக் பட்டன். பிடிக்கலனாலும் லைக் போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இந்த ஆல்கரிதமில் இந்த வீடியோ மேலே வந்து எங்கேயோ இருக்க யாரோ ஒருத்தருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு யூடியூப் சொல்லுது. ஸோ லெட்ஸ் ஜம்ப் ஆன் டு த வீடியோ. இந்த வீடியோ என்னன்னாக்கா த ட்ரேட்ஸ் தட் we missed out on this particular week. ஸோ ஜூன் 8 இருந்து இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம மிஸ் பண்ண நல்ல ட்ரேட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஜம்ப் ஆன் வித் கோல்டு. ஃப்ரைடே க்ளோஸ்க்கு அப்புறம் நம்ம மார்க்கெட்டை பார்த்தாவே இப்படி தான் இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி வெரி ஆப்வியஸ் நம்மளுக்கு இங்கே இந்த பர்டிகுலர் ப்ரீவியஸ் வீக் லோ, இந்த வீக்கோட இந்த பெரிய விக்கு தான் நம்மளோட ட்ரான்னு தெரிஞ்சிச்சு. ஸோ வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு லுக் ஃபார் செல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து ஒரு 4 hour டைம் ஃப்ரேம்க்கு வந்தாக்கா அகெயின் இந்த இம்பேலன்ஸை தான் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே போகுதான்னு பார்க்க போகிறோம். எஸ், நான் முன்னாடியே ஆனடேட் பண்ணி வச்சேன் பிகாஸ் இட் இஸ் ரியலி ஹார்ட் டு ஆனடேட் எவ்ரி திங் இன் ரியல் டைம். அதனால் நான் மார்க்கிங்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பேசிக்லி இங்கே நம்மளுக்கு என்ன வந்திருக்குனாக்கா ஒரு எஸ்எம்டி வந்திருக்கு. லைக் சில்வர் இந்த பர்டிகுலர் 4 hour ஃபேர் வேல்யூ கேப்குள்ளே போகலை, ஆனால் நம்மளுக்கு கோல்டு போயிருக்கு. ஸோ கோல்டு இந்த 4 hour ஃபேர் வேல்யூ கேப்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறதுனாக்கா C2வாக க்ளோஸ் ஆகிருக்கு, ஒரு ஸ்விங் பாயிண்ட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. லைக் இந்த பர்டிகுலர் கேண்டலோட ஹையர் சூப் பண்ணிட்டு உள்ளே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா லோவர் ப்ரைஸஸ் தான். இப்போ உங்களுக்கான கேள்வி என்னவாக இருக்கணும்னாக்கா பென் நம்ம தான் 6 PM லைக் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ப்ரீவியஸ் டே லோவை எடுத்துட்டோமே, அப்போ திருப்பி கீழே போவோமா அப்படின்ட்டு. அதுக்கான பதில் தான் நம்மளுக்கு இந்த 4 hour ஃபேர் வேல்யூ கேப்குள்ளே கிடைச்ச எஸ்எம்டிலேருந்து வருது. இதுக்கு பேர் எஸ்எம்டி ஃபில். இப்படின்னா என்னென்னு தெரியலாம். என்னோட குவார்டர்லி வீடியோஸில் போய் லைக் குவார்டர்லி மென்டர்ஷிப் அந்த வீடியோஸில் போய் பாருங்கள். அதில் எல்லாமே வேறு ஆணி வேறு இருக்கும். ஸோ இப்போ இங்கேருந்து அப்படியே ஒரு 15 minute டைம் ஃப்ரேம்குள்ளே போனோம்னாக்கா ஐ ஹாவ் அ 15 minute இம்பேலன்ஸ் ஹியர். அண்ட் இந்த இம்பேலன்ஸ் தான் எனக்கு இந்த ஸ்விங் பாயிண்ட் போட்டு வந்த ஃபஸ்ட் imbalance. So I'm expecting this particular imbalance to hold. இப்போ ட்ரா வந்து ப்ரீவியஸ் டே லோவானா ப்ரீவியஸ் டே லோ நம்மளுக்கு ஆல்ரெடி எடுத்துடுச்சு. ஸோ பேசிக்லி இந்த பர்டிகுலர் கேண்டிலோட லோவை நம்ம ட்ராவாக வச்சுக்கலாம். ஐ ஜஸ்ட் லுக் ஃபார் 2 hour. ஸோ இங்கே இருந்து எப்படி ரிவர்சல் நம்ம எடுக்கலான்றதை பார்ப்போம். ஸோ 15 minute எக்ஸிக்யூட் பண்ணாக அப்படியே சும்மா இங்கே என்ட்ரி பண்ணி இங்கே வைக்கணும் ஸ்டாப்பு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ட்ரை டு ஹாவ் அ டைட்டர் ட்ரேட். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 5 minute டைம் ஃப்ரேமில் இருக்கும். ஸோ 5 minute டைம் ஃப்ரேமில் பார்த்தாக்கா இங்கே நம்மளுக்கு ஒரு எஃப்ஹெச் இருக்குது. அகேன் நம்ம 15 minute எஃப்ஹெச் தான் இதுக்குள்ளே ப்ரைஸ் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா ப்ரைஸ் திரும்பணும். லைக் திரும்பினா தான் கீழே விழும், இல்லைனா அது பாட்டுன்னு மேலே ஓடனே இருக்கும்ல. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் எஃப்இஜி ஐஎஃப்இஜி ஆச்சுனாக்கா we can look for செல்ஸ். அகேன் இந்த லோ வரைக்கும் கூட நம்ம பார்க்கலாம். ஐ யூஸ்வலி எய்ம் ஃபார் 2 hour. ஸோ இப்போ அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே ஸ்விங் பாயிண்ட், நம்மளுக்கு இங்கே எப்படி ஒரு ஸ்விங் பாயிண்ட் கிடச்சதோ எஸ்எம்டியோட அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்விங் பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே எஸ்எம்டி இல்லை. ஸோ எஸ்எம்டி இல்லைனா அது பேட்டர்ன் ட்ரேட் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போது we are first waiting for this particular 5 minute to be inversed. இந்த கேண்டில் பிரிண்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 5 minute இன்வெர்ஸ் ஆகிட்டு இங்கே புதுசாக ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பும் வந்துச்சு. ஸோ பேசிக்லி இது வந்து பிபிஆர்னு சொல்லுவாங்க, பேலன்ஸ் ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ இந்த மாதிரி பிபிஆர் இருக்கும் போது நம்ம அந்த கேண்டலோட ஹைலியே ஸ்டாப்பை வச்சு விட்றலாம். அந்த கேண்டலோட ஹைலியே ஸ்டாப் வச்சுட்டு யூ கேன் எதர் எய்ம் ஃபார் 2 hour சின்னதாக இங்கே வரைக்கும், இல்லைனா நீங்கள் இந்த ட்ரா வரைக்கும் கூட ஹோல்ட் பண்ணலாம். பட் அகேன் இந்த கேண்டலோட ஹை தான் நம்மளுக்கு இன்வேலிடேஷனாக இருக்கும். இப்போ கோல்டுன்றதுனால இந்த ஆசட் பிஹேவியர் கொஞ்சம் இஃப் யூ ஆர் ட்ரேடிங் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா ஐ வுட் சீரியஸ்லி சஜஸ்ட் யூ டு only purchase Blue Guardian futures until you become profitable. ப்ராஃபிட்டபிள்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு 3-4 பே அவுட் எடுக்கிற வரைக்கும் ஜஸ்ட் ஸ்டிக் வித் ப்ளூ கார்டியன். ஏன்னு சொல்கிறேன், இங்கே ப்ளூ கார்டியன் அக்கௌண்ட் 50K மட்டும்தான். 50K ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் வந்து எஸ்டின்னு போடுறேன். ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் வந்து இஸ் $55. ஓகே, $55. அகேன் இந்த கோடு யூஸ் பண்ணிங்கனாக்கா, என் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இட் ஃபார் $55. அது இல்லை மேட்ரு என்னன்னாக்கா ஒரு அக்கௌண்ட்டோட காஸ்ட் வந்து $55. உங்களுக்கு ஓவரால் லாஸ் லிமிட் வந்து 2500 தரான். அண்ட் நீங்கள் உங்களுக்கு டெய்லி லாஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா இதில் 1250 இருக்கும். ஓகேவா, 1250 டெய்லி லாஸ் லிமிட். அண்ட் தென் ஓவரால் லாஸ் லிமிட் வந்து 2500. இங்கே டெய்லி லாஸ் வந்து ஹார்ட் பிரீச் தான், ஆனால் அதுதான் மேட்ரு.
அதுதான் உங்கள் கையை நிறுத்தம். அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னாக்கா, உங்களுக்கு 3 மினி மட்டும்தான் இதில் கொடுப்பான். ஸோ உங்களால் ஓவர் லெவரேஜும் இதில் பண்ண முடியாது. 3 மினியே ரொம்ப கஷ்டம் ட்ரேட் பண்ணுறது. 3 மினி போட்டிங்கன்னா 20 பாயிண்ட்ஸில் அக்கௌண்ட் ப்ளோ ஆகிடும், ஹார்ட் பிரீச் ஆகிடும். ஸோ நான் இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரே ஒரு ப்ளூ கார்டியன் அக்கௌண்ட் பாஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு பே அவுட் வந்து யூ கேன் கெட் அப் டு $1,350 நினைக்கிறேன். ஸோ $1,350 நீங்கள் பே அவுட் எடுக்கலாம். அதாவது $55 தான் நீங்கள் பே பண்ணுறீங்க, $1,350 எடுக்கலாம். இப்போது யூ வில் பி அட் 24 hour கிட்டத்தட்ட. அதாவது நீங்கள் இன்னும் 24 அக்கௌண்ட்ஸை ப்ளோ பண்ணாதான் உங்களால் 0 வர முடியும். இன் அதர் வேர்ட்ஸ், நீங்கள் ஒரு 20 அக்கௌண்ட் இதே மேட்டரை வந்து நீங்கள் ப்ளோ பண்ணி ஒரே ஒரு பே அவுட் எடுத்தாக்கா கூட நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பீங்க. அண்ட் 24 அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட் கூட நீங்கள் பே அவுட் எடுக்கலைன்னா நீங்கள் ஏன் ட்ரேட் பண்ணுறீங்கன்றதை யூ ஷுட் குவெஸ்டன். அண்ட் இன்னொன்று என்னன்னாக்கா, 24 அக்கௌண்ட் நீங்கள் வந்து ப்ளோ பண்ணாலும் நீங்கள் 1,350 தான் ப்ளோ பண்ணிருப்பீங்க. இது ஒரு லூசடாவோ ட்ரேடிஃபையாவோ எதுவாக இருந்தாலும் இந்த நம்பர் டபுளாக இருக்கும். ஸோ மேட்ரு இதுதான். Blue Guardian is the cheapest in the industry right now. Again, DLL is hard breach. $1,250, 50% of your account balance தான் DLL கொடுத்துருக்கான். எதுக்கு 50% ஒரே நாளில் நீ ப்ளோ பண்ணுற? அப்படி பண்ணினா உனக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டே இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஆப்வியஸ்லி நீ அதை ப்ளோ பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஹார்ட் பிரீச் இஸ் ஃபைன் நான் சொல்கிறேன். பட் if you just follow the rules, if you take 2 or 3 payouts from one account, you will be exponentially profitable. அதே நேரத்தில் on a longer run அந்த discipline அந்த good habitsம் உங்களை வந்து சேரும். So again, I am just letting you know this is there. So if you want to use it, use it. If I were you like நான் நிறைய அக்கௌண்ட் ப்ளோ பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் ப்ளூ கார்டியன் ஃபியூச்சர்ஸோடய நின்றுவேன். ஏன்னா என்னால் ஒரு $55 அக்கௌண்ட் வாங்கி என்னால் அதை பாஸ் பண்ணி 1,350 பே அவுட் எடுக்க முடியலனாக்கா நான் எப்படி $100 கொடுத்து ஒரு 50K வாங்கி பே அவுட் எடுப்பேன். அண்ட் இப்போது இதில் இருக்க மேட்டர் என்னன்னாக்கா, எல்லோரும் வந்து லூசட் ஃப்ளெக்ஸில் வந்து 2K பே அவுட் கேப் தரான்னு சொல்லுவாங்க. கரெக்ட், 2K பே அவுட் கேப் தரான். பட் 2K நீ பே அவுட் எடுக்கணும்னா யூ ஷுட் பிரிங் தி அக்கௌண்ட் அப் டு 4K. ஓகேவா? அண்ட் இந்த 4K பண்ணுறதுக்கு லூசடில் யூ ஒன்லி ஹேவ் 2K ட்ராடவுன். ஸோ 2K ட்ராடவுனை நீ வந்து 4K பண்ணணும். அப்போ தான் நீ 2K பே அவுட் எடுக்க முடியும். இங்கே அப்படியே உல்ட்டா உனக்கு 2,500 ட்ராடவுன் தரான். அண்ட் நீ ஃபண்ட் ஆனதுக்கப்புறம் உன் ப்ராஃபிட் டார்கெட் 3K பண்ணினா 1,350 தரான்ல. இது எப்படி பார்த்தாலும் உனக்கு ட்ராடவுனும் இங்கே ஒரு 500 ஜாஸ்தியாக இருக்குது, ப்ராஃபிட் டார்கெட்டும் 1,000 கம்மியாக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு வின் சினாரியோ தான். ஸோ I would seriously suggest you to use Blue Guardian. And if you want to support this channel அப்படின்னாக்கா யூஸ் மை கோட். இல்லைனா பரவாயில்ல, I have no say in it. But let's get into the video. மாறும். ஸோ கோல்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ரிஜெக்ஷன் விற்க நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கனாக்கா இதை வந்து இந்த பாடி ஹைலையோ இல்லை இந்த ஸ்விங் ஹைலையோ போட்டு விட்ருங்க. ஏன்னா நிறைய டைம் டீப் ரீட்ரேஸ் ஆகி கோல்டு கர்மம் நோந்துனே இருக்கும். இட்ஸ் நாட் லைக் என்கே பட்ட ஒன்றே விட்றதுக்கு. பட் நீங்கள் 2 hour மட்டும் தான் இந்த ஃபேர் வேலி கேப்லேருந்து எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஜாலியாக இந்த கேண்டில் ஹையில் வச்சுட்டு 2 hour பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். லைக் அட்லீஸ்ட் 8 out of 10 times உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். இந்த இடத்துல நம்மளுக்கு நான் சொன்னேன்னா, இப்போ யூஸ்வலாக என்ன நடந்திருக்கோம்னாக்கா, இங்கேருந்து இங்கே வெளியில் போன உடனே எல்லோரும் பிரேக் ஈவன் தள்ளுறோம், பார்த்தா வந்து நம்மளை அடிச்சிருவோம். இதுதான் கோல்டோட ஆசெட், இந்த ஆசெட்டோட பிஹேவியர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த லோக்கு போகிறதுக்கு அடுத்த 1 hour கேண்டல் தான் அந்த லோக்குள்ளேயே போயிருக்கு. நம்ம எங்கே என்ட்ராயிருக்கிறோம்? 10:15 PM என்ட்ராயிருக்கும். எங்கே டிபி போயிருக்குது? 11:05 தான் போயிருக்குது. இவ்வளோ கேண்டல் இங்கேயே உட்காந்துருந்துருக்கணும். இப்போ இதே நம்ம இந்த லோ எதிர்பார்த்தாக்கா பாருங்க, போவே இல்லை பாருங்கள், தெரியுதா? ஆனால் நம்மளுக்கு இந்த ஹையும் எடுக்கலை. ஆனாலுமே போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 1-2 PM தான் போகணுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, 1:30 தான் போய் டெலிவர் ஆகிருக்கு. ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ இதுதான் நல்ல ட்ரேட். நம்ம மண்டே எடுத்திருக்கக்கூடியது லைக் சண்டேவோட ஏஷியா செஷன்லேயே நம்ம பிடிச்சிருந்தா அதுதான் நல்ல ட்ரேடாக இருக்கும். இல்லைனாக்கா நம்ம லண்டனில் எடுத்துருக்கவே கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே ப்ரீவியஸ் டேலோ நம்ம சூப் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால் நம்ம லண்டனே ட்ரேட் பண்ணிருக்க முடியாது. ஸோ அடுத்த நாள் பார்ப்போம். ஸோ மண்டே க்ளோஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் தெரியுது. ஸோ பேசிக்கலி தேர் இஸ்
daily fair value gap, daily CB இருக்குது. Again, we are still bearish on the higher time frame like the daily time frame. ஸோ இப்போ இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் யூஸ்வலாக இந்த fair value gap தட்டி டமால்னு கீழே விழணும், டெலிவர் ஆகணுன்றதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ பேசிக்கலி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ப்ரீவியஸ் டே ஹையை சூப் பண்ணிட்டோம். அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்விங் பாயிண்ட்டும் வந்துருச்சு. எப்பவும் பார்க்குற மாதிரி ஒரு கீ லெவல் ஒரு ஸ்விங் பாயிண்ட் அழகாக வந்துச்சா. 4 hour கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் நமக்கு இந்த ஸ்விங் பாயிண்ட் 4 hour ஸ்விங் பாயிண்ட்டாக கன்ஃபார்ம் ஆகும். ஸோ பேசிக்கலி 6 AM வரைக்கும் நம்மளுக்கு பிஸ்னஸே கிடையாது. வி டோன்ட் ஹேவ் எனி திங் டு டூ. இதில் இருந்து நான் இங்கேருந்து இதுக்கு லாங் பார்க்குறேன், அங்கேருந்து இதுக்கு ஷார்ட்டை பார்க்குறேன். ஏன் எதுக்கு மூட்னு இருக்க வேண்டியதானே ப்ரீவியஸ் டே ஹை எடுக்கிற வரைக்கும். ஏன் அப்படின்னாக்கா அகேன் நம்ம டெய்லி சார்ட்டில் பார்த்தாக்கா இது ஒரு ரிவர்சல் கேண்டலாக இருக்குது. பட் இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, நம்மளுக்கு ட்ரா கீழே இருக்குன்றதுனால நம்ம மூடிக்கிட்டு அந்த ஹையை எடுக்கிற வரைக்கும் வெயிட் தான் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் டே ஹையை நம்ம சூப் பண்ணிட்டோம், பக்கா C2 ரிவர்சலாக இருக்குது. ஸோ ஆல் வி ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் ட்ரேட். அடுத்த கேண்டலில் எங்கன்னா ஏறி செல்ல இறங்கிட வேண்டியது தான். இப்போ அப்படியே அங்கேருந்து 15 minute டைம் ஃப்ரேமில் போய் ஏதாவது கீ லெவல் இருக்கான்னு பார்த்தாக்கா நம்மளுக்கு இங்கே ஆல்ரெடி ஒரு 15 minute ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ விச் சிக்னிஃபைஸ் மார்க்கெட் திருப்பி மேலே போகிறதுக்கான அவசியம் இல்லைன்ட்டு நம்மளுக்கு இங்கேயுமே ஒரு 5 minute CIST வச்சுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 5 minute ஃபேர் வேல்யூ கேப் கிடைக்குது. அகேன் 10 AM ஓப்பன் ஆகி வர ஃபஸ்ட்டு ஃபேர் வேல்யூ கேப் ட்ரா எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ யூஸ்வலாக அது நல்லாயிருக்கும். பட் இப்போ இந்த ட்ரேடில் நான் ஏன் இங்கே ஸ்டாப் வச்சுருக்கேனாக்கா நம்மளுக்கு இன்னும் 10 AM ஓப்பன் ஆகி மேலேயே இது போல் லைக் ஒரே ஒரு 5 minute கேனல் தான் போயிருக்கு. வி ஆர் ட்ரைங் டு ட்ரேட் 4 hour PO3ன்றதுனால மேபி அது இன்னும் கொஞ்சம் டீப் ரீட்ரேஸ் ஆகலாம் இது கோல்டுன்றதுனால. ஸோ அதனால தான் நான் இந்த கேண்டலையுமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அது டேக் ஆகணும், நம்மளுக்கு டேக் ஆகிட்டோம். டேக் ஆகி இப்போ இதை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நம்ம 10 AM ஓப்பனிங் ப்ரைஸுக்கு ஸ்டாப்பை கொண்டு வந்துடலாம். இப்போ இதை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ரிஸ்க் தேவை கிடையாது. ஸோ இப்போ நம்ம அங்கேருந்து இந்த ஆர்டர் பிளாக்கு கொண்டு வந்துடலாம், இல்லை அகைன் 10 AM ஓப்பனிங்கை கூட நீங்கள் கொண்டு வரலாம். இட் இஸ் அப் டு யூ. அண்ட் ஜஸ்ட் லுக் ஃபார் அழகான க்யூட்டான பியூட்டிஃபுல்லான ஒரு சின்ன டிஸ்ட்ரிபியூஷன் இன் டு த லோஸ். அவ்வளோதான். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் 5 to 6 hour ட்ரேட். நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டாப் வச்சு கணக்கு வச்சிங்கனாக்கா அது ஒரு 2 hour ட்ரேட். அங்கேருந்து நம்ம இங்கே வரைக்கும் நம்ம ரிஸ்க்கை டைட் பண்ணிட்டோம். ஸோ இட் இஸ் பேசிக்கலி 6 hour 5 hour வரைக்கும் வந்திருக்கும். இப்போ உடனே நான் இங்கே $100 2 hour ரிஸ்க் போட்டேன், எனக்கு டிபி ஆச்சா $200 தான் வந்திருக்கு. இது எப்படி நீ 6 hourன்னு சொல்கிறேன்னா மென்டல் ரீட்ரேஸ் ஆகி உனக்கு எஸ்எல் அடிக்கும் போது அது உனக்கு $100 போகாது, வெறும் $20 or $30 தான் போகும். லைக் நீ 5 hourன்னு வச்சேனாக்கா உனக்கு ப்ராபப்ளி என்ன ஒரு $50 போகணுச்சு. மை மேத் இஸ் லைக் ஸோ மேபி $25-50 தான் போகும். ஸோ தி ஐடியா இஸ் டு கட் யுவர் ரிஸ்க். தட் இஸ் வாட் ட்ரேடிங் இஸ். இட் இஸ் நாட் அபவுட் மேக்கிங் மோர் மணி, இட் இஸ் அபவுட் ப்ரொடெக்டிங் யுவர் கேபிட்டல். ஸோ இப்போ அங்கேருந்து நம்ம அடுத்த நாளுக்குள்ளே போயிடுவோம். அகைன் நம்ம வி ஆர் ஸ்டில் பேரிஷ் ஆன் த டே. ஸோ வி ஆர் லுக்கிங் டு ட்ரேட் வென்ஸ்டே. ஸோ வென்ஸ்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து கீழே தான் தம்மதம்னு உழுது. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 hour ஃபேர் வேல்யூ கேப் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்ம விழும்போதே பிடிக்காமல் ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருந்து எடுக்கிறது தான் நல்ல மேட்ரு. அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்குவேன். ஸோ இந்த 4 hour ஃபேர் வேல்யூ கேப் ஓப்பன் ஆகாமல் அப்படியே கீழே போய் தான் நமக்கு ட்ரேடு கிடையாது. யூ ஷுட் அக்செப்ட் இட் அண்ட் மூவ் ஆன். ஏன் சொல்கிறேன்னா நான் இந்த ஓடுற ரயிலில் ஏறுறேன், நான் விழும்போதே ஷார்ட் பண்ணுறேன் பிடிக்கிறேன்ட்டு நான் போய் ஏகப்பட்ட காசு விட்ருக்கிறேன். அண்ட் இஃப் யூ ஆர் தட் ரிச் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு லூஸ் another 1 or 2 years straight அப்படின்னா கண்டினியூ சேசிங் ப்ரைஸ். ஸோ இப்போது இந்த 4 hour ஃபேர் வேல்யூ கேப்க்கு பார்த்துட்டோம். ஸோ சிம்பிள். அடுத்த 4 hour கேண்டில் 2 AM கேண்டில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னாக்கா ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் லைக் ஆக்ஷன் எங்கே அந்த டூல். ஸோ இப்போ அடுத்த 4 hour கேண்டில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இங்கேருந்து மேலே போய் இந்த ஹை பிரிண்ட் பண்ணி இப்படி விழணும். இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அங்கேருந்து நம்ம ஒரு 1 hour சார்ட்டுக்குள்ளே போயிடுவோம். ஸோ 2 AM நம்மளுக்கு இப்படி க்ளோஸ் ஆகிடுச்சு. பேசிக்லி ஒரு ஸ்விங் பாயிண்ட்டாக தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் 3 AM கேண்டலில் PO3 பார்த்து டமால்னு அடிக்க வேண்டியது தான். வேறு எதுவுமே கிடையாது. ஸ்டாப் ஆன் த ஸ்விங் ஹையில் போட்டுட்டு. ஸோ 3 AM கேண்டல் இங்கே தான் ஓப்பன் ஆக போகுது. அழகாக மேலே போய் CIST வச்சுது. அவ்வளவு தான், வேறு வேலையே கிடையாது நம்மளுக்கு. இங்கேருந்து இப்படி ஒரு செல் நச்சுன்னு போட்டோமா மார்க்கெட்டுன்ட்டு என்னவோ ஒன்று பண்ணிங்களா, இங்கே ஸ்டாப்பை வச்சிங்களா, உங்கள் ட்ரா வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் விட்டுடலாம். ட்ரா வரைக்கும் விட்டாலும் சரி, இல்லை இந்த ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் விட்டாலும் சரி. பாருங்க அழகாக போயிடுச்சு பாருங்கள். இதே நீங்கள் ட்ரா வரைக்கும் விட்டுருந்தாலும் அது அழகாக போயிருக்கும். ஏன்னா இது நம்மளுக்கு வென்ஸ்டே. ஏன் வென்ஸ்டே மேட்ரு அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி ஹை ஆஃப் த வீக்கை இங்கே செட் பண்ணிட்டோம்.
டியூஸ்டேவே நம்ம ஹை ஆஃப் த வீக் செட் பண்ணிட்டோம். ஸோ இஃப் யூ நோ ஹவு டு அலைன் டைம் ஃப்ரேம் இட் வில் பி மச் மோர் ஈஸியர் அண்ட் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இந்த வரைக்கும் விட்டுருக்கலான்றா. ஸோ ஒரு 11 hour ட்ரேட் அப்படியே ஜாலியாக அடிச்சிருக்கோம் டமால் டுமில்னு. இங்கே பாருங்கள், சிம்பிளாக நம்ம இந்த ட்ரேட்லேயே தான் நீங்கள் உட்காந்து இருந்திருப்பீங்க. எப்போது கரெக்டாக உங்களுக்கு டிபி எப்படி இது பாருங்கள், 8 AM நீங்கள் போட்ட ட்ரேடு வந்து 3 AM நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் விட்டுருந்தாலே 11 hour கைஸ். லைக் லுக் அட் தட் ஷிட். வீக்லி அப்ஜெக்டிவே இங்கே டெலிவர் ஆயிடுச்சு வென்ஸ்டேவே. ஸோ இதுக்கப்புறம் தேர்ஸ்டே ஃப்ரைடே ட்ரேடே எடுத்துருக்கக்கூடாது. அப்படியும் நான் அதே மாரி எடுப்பேன் அப்படின்னாக்கா என்னன்றதை பார்ப்போம். ஸோ இவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிபியூட் ஆனதுக்கப்புறம் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு அப்ஜெக்டிவே கிடையாது. சும்மா இங்கே இந்த லோலாம் இழுகாமல் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் அப்ஜெக்டிவே இல்லைன்ட்டு ஏன்னா பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டே கிடச்சிடுச்சு. ஸோ நம்மளுக்கு பேசிக்லி என்ன நடக்குன்னே தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு வேலையே கிடையாது. வி ஷுட் கோ அண்ட் செட் ஆன் 4 hour டைம் ஃப்ரேம். 4 hour டைம் ஃப்ரேம் தான் நம்மளுக்கு என்ன நடக்குன்னே தெரியும். ஸோ நம்ம ஒன்று இங்கேருந்து கண்டினியூவேஷன் பார்க்கலாம். பட் ஐ வுட் நாட் லுக் ஃபார் கண்டினியூவேஷன் ஃப்ரம் திஸ் இம்பேலன்ஸ். நான் இந்த இம்பேலன்ஸ் தான் டார்கெட்டே பண்ணுவேன். ஏன்னாக்கா நம்ம அவ்வளோ பெருசாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டுன்றதுனால மட்டும். ஸோ இப்போது அந்த டைம் அதை நான் அதை நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா, நான் அதை மண்டக்குள்ளே வச்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா, வாட் ஐ வுட் லுக் ஃபார் இஸ் ஐ வில் ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஒரு செஷன் ஆகுது நம்மளுக்கு C2 க்ளோஸ் ஆகணும். அதுதான் மேட்ரு. ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு ஏஷியா செஷனில் இருந்து பார்த்தாக்கா நம்மளுக்கு லண்டன் செஷன் இன்சைட் பாராக நின்றுச்சு. எதுவுமே நடக்கலை தெரியுதா. ஸோ அப்போது நான் அடுத்த நியூயார்க் செஷன் ஓப்பன் ஆகணும். NY செஷன் ஓப்பன் ஆகி அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகணும் நியூயார்க் AM. பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு 6 hourல ஒரு ஸ்விங் பாயிண்ட் வந்துச்சு. இப்போ அங்கே இருந்து நான் 4 hourல என்ன இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, தெளிவாகவே இல்லை. அதுதான் யதார்த்தமான உண்மை. நான் ஸ்ட்ரைட்டாக 1 hour வந்து காமிச்சிருக்கலாம். பட் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஷோ யூ 4 hourல அது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ 1 hourல வந்து பார்த்தாக்கா நம்மளுக்கு ஆல்ரெடி 6 hour ஸ்விங் பாயிண்ட்டும் இருக்குது, நம்மளுக்கு 1 hour ஸ்விங் பாயிண்ட்டும் இருக்குது. அண்ட் இது நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டலாக C3ஆகவும் க்ளோஸ் ஆகிடுச்சு. அகேன் நம்ம ட்ராயிங்க மேலே தான். ஸோ வி ஆர் ஒன்லி எக்ஸ்பெக்டிங் நெக்ஸ்ட் கேண்டில் டு கம் டவுன், இந்த ஆர்டர் பிளாக்கில் டேப் ஆகி மேலே போகிறது. அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அங்கேருந்து ஒரு 15 minute டைம் ஃப்ரேமுக்கு வரலாம். ஏன்னா செஷனே நம்ம எடுக்கிறோன்றதுனால 5-15 எது வேணுமோ நீங்கள் வாட்டமாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் 5ல் காட்டுறேன். ஸோ அகேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 15ல் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா we came inside this particular order block. இந்த ஆர்டர் பிளாக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம 12 கேண்டில் தான் இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது திரும்புதான்னு பார்ப்போம். இங்கே நம்மளுக்கு புதுசாக இன்னொரு SMTயும் விழுந்துருச்சு. வித் திஸ் லோ ப்ரீவியஸ் ஹவர்லி கேண்டில் லோஸில் நம்மளுக்கு SMT வந்துச்சு. ஸோ இப்போ அகெயின் ரொம்ப ஈஸி. நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே இந்த ஃபேர் வேல்யூ கேப் IFEG ஆனது எடுக்க வேண்டியதுதான். ஏன் இந்த ஃபேர் வேல்யூ கேப்னா நம்மளுக்கு SMT போடுறதுக்கப்புறம் இருக்கிற CBE தான். இப்போ கண்டினியூவேஷனாக இருந்தாக்க இது FEG வந்து ஹோல்ட் ஆகி கீழே டம்மன்னு விழுந்துடணும். அப்படி இது இன்வெர்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம அழகாக ஜாலியாக மேலே லாங் பார்க்கலாம் அந்த 4 hour வரைக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான், FEG IFEG ஆச்சு. அடி லாங்க போட்டாக்கா அவ்வளோதான். பாருங்கள், எங்கேயோ வானத்துக்கே போயிடுச்சு. இது ஃபுல்லாலாம் நம்ம எடுத்துருக்க முடியாது. பட் அகெயின் நம்ம அந்த 4 hourோட இது வரைக்கும் நம்ம எடுக்கலாம். லைக் அந்த 4 hour ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் நம்ம இன்டர்னல் லிக்விடிட்டி லைக் எக்ஸ்டர்னல் டு இன்டர்னல் எடுத்துருக்கலாம். நம்மளுக்கு ஃப்ரைடே ப்ரைஸ் ஆக்ஷன் ஒன்றுமே இல்லை. ஏன்னாக்கா நம்மளுக்கு வீக்கே முடிஞ்சு, இங்கே பாருங்கள், வீக்கே இங்கேருந்து முடிஞ்சு வீக்லி லோ நம்ம அப்ஜெக்டிவை எடுத்துகிட்டு டெய்லியில் ரிவர்ஸ் ஆகி இந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பையும் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். நம்ம அதிகபட்சம் என்ன பண்ணுறக்கலாம், 4 hourல ஒன்றுமே தெளிவாக இல்லைன்ட்டு நம்ம 1 hourல போய் எதனால் லாங் ஏதாவது பார்த்துருக்கலாம் இந்த ஹைஸில், இன்டர்னல் ரேஞ்ச் ஹைஸ் வரைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் என்ன தெரிஞ்சதுனாக்கா இங்கே இந்த SMT நம்மளுக்கு கிடச்சிது. இந்த SMTலாம் வர வரைக்கும் நம்மளுக்கு ட்ரேடே கிடையாது, சும்மா தான் இருந்துக்கணும். இந்த SMT வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு 10 AM கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் இந்த SMT வேலிடேட் ஆகும். 10 AM பிரிண்ட் ஆகும் போதே கிடையாது. 10 AM கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் நம்மளுக்கு இந்த SMT வேலிடேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம 11 இல்லைனா 12 தான் எடுக்கணும். ஸோ 11 ஓப்பன் ஆன உடனே நம்மளுக்கு இந்த 15 minute ஃபேர் வேல்யூ கேப் விழுந்துச்சு. அண்ட் விழுந்த உடனே நம்மளுக்கு இந்த ஹை அடுத்த கேண்டிலே எடுத்துருச்சு, லைக் ரீட்ரேஸே ஆகாமல். ஸோ வாட் ஐ டெட் வாஸ் ஐ வெயிட்டட். ஏன் வெயிட் பண்ணனாக்கா, எனக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஹோல்ட் ஆகுதா இல்லையான்றது தெரியணும். எப்படி அது தெரியும், இங்கே ஒரு ஸ்விங் பாயிண்ட் போட்டால் தெரியும். அந்த ஸ்விங் பாயிண்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், 11:45 வரைக்கும். ஸ்விங் பாயிண்ட் விழுந்ததுக்கப்புறம் அடுத்த கேண்டில் நான் என்ன பொசிஷன் பண்ணிக்க போகிறேன், அது ஒரு 15 minute கேண்டில்ன்றதுனால நான் என்ன ஒரு 3 minute ஒரு பொசிஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா 15ல் 3 நிற்கும், அதுதான் மேட்ரு, இதுதான் லாஜிக். ஸோ அடுத்த 15 minute கேண்டில் ஓப்பன் ஆன உடனே லைக் 12க்கு இங்கே தான் ஓப்பன் ஆகுது.
ஓப்பன் ஆகி மேலே போய் சிஐஎஸ்டி வச்சிருச்சு, வச்ச உடனே லாங். இந்த லிமிட் ஆர்டர் இங்கே போட்டிருந்தா சூப்பர், இல்லைனா நீங்கள் அப்படியே மார்க்கெட் என்ட்ரி கூட பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இங்கே தான் ஸ்டாப். இங்கேருந்து அப்படியே ஒரு 2 hour பார்த்தீங்கன்னா அழகாக ஜம்முன்னு நடிச்சிடும். இப்போ இங்கே ஏன் நம்ம இது வரையும் எடுக்கலை அப்படின்னாக்கா, வெள்ளிக்கிழமை நாளே முடிய போகுது, இதில் எதுக்கு நம்ம பெருசாக எய்ம் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்லாம் இல்லாமல் ஜம்முன்னு ஒரு 2 hour எடுத்துகிட்டு வந்துடலாம். அண்ட் யூஸ்வலி 2 hour நீங்கள் கட் பண்ணுறது இஸ் மச் மோர் ப்ராஃபிட்டபிள் என்ன கேட்டால். ஸோ இதெல்லாம் தான் A+ ட்ரேட்ஸ் ஆர் ஐ வுட் சே முக்கியமான ட்ரேட்ஸ் ஆஃப் த வீக் தட் we missed. I took a few trades, அது என்னன்றது வேறு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் கோல்டில் மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வாட் ஐ வுட் சஜஸ்ட் யூ இஸ், இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் பார்த்து உங்கள் சார்ட்டில் திருப்பி போய் டாக்குமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நோஷன் இருந்தாக்கா இல்லை ஏதாவது ஒரு ஜேர்னல் இருந்தாக்கா அதில் இதெல்லாம் ஜேர்னல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் அடுத்த தடவை இதெல்லாம் பார்க்கும்போது எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம Nasdaq YM அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஜம்ப் ஆன் டு NQ சார்ட். இந்த வாரம் நம்ம NQ எப்படி ட்ரேட் பண்ணிருக்கலான்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த வீக்லி சார்ட்டில் இருந்து பார்த்தாலே நம்மளுக்கு க்ளீனாக தெரியுது, இந்த போன வாரம் க்ளோஸ் ஆன உடனே இட் இஸ் பேசிக்லி இந்த லோக்கு தான் போகுதுன்னு, பிகாஸ் திஸ் லுக்ஸ் லைக் அ C2. ஸோ ஒரு வீக்லி கேண்டில் கீழே போகணுன்னாக்கா யூஷுவல் பவர் ஆஃப் 3 கான்செப்டில் பார்த்தாக்க நம்மளுக்கு ஒரு ஹை ஆஃப் த வீக் பிரிண்ட் ஆகணும். தட் இஸ் யூஸ்வலி லைக் மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே அந்த டைமில் எங்கன்னா தான் பிரிண்ட் ஆகணும். ஸோ மண்டே நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்கா, இவ்வளோ பெரிய டிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு கேண்டில். ஸோ இட் இஸ் மோர் லைக்லி டு ரீட்ரேஸ். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை தான் நம்ம மண்டே ட்ரேட் பண்ணுறதா ஐடியா இருந்தது. அண்ட் அகேன் இஃப் யூ நோ மீ, ஐ ஒன்லி ட்ரேட் த நியூயார்க் செஷன். ஸோ நான் நியூயார்க் செஷன் வந்து பார்க்கும்போது 8 மணிக்கு அப்புறம் தான் நான் வந்து பார்ப்பேன். ஸோ இந்த கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்ப்பேன். வந்து பார்த்தாக்கா எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஐ நோட்டிஸ் அன் SMT. இதே வேறு ஆசெட்டாக இருந்தால் இந்த SMT நான் கன்சிடர் பண்ணிருக்க மாட்டேன். பட் சின்ஸ் இட்ஸ் NQ லைக் இண்டிசிஸ்ன்றதுனா ஐ கன்சிடர் இட். ஸோ ஏஷியா ஓப்பன் ஆன உடனே ES போயிட்டு ப்ரீவியஸ் டே லோ, அதாவது இந்த லோ எடுத்துருச்சு. அண்ட் NQ இந்த லோவில் SMT போட்டுச்சு. பட் இந்த SMT எப்போ கன்ஃபார்ம் ஆகுதுனாக்கா, இந்த டிஸ்கவுண்ட்டில் இருக்க பேரிஷ் பீரியரே ஃபெயில் ஆகும்போது இந்த FEG IFEG ஆன உடனே தான் எனக்கு இங்கே கன்ஃபார்ம் ஆகுது. அண்ட் அகேன் இங்கேருந்தே லாங் போகலை, அது இன்னொரு லெக் பிரிண்ட் பண்ணி தான் இருக்குது. பிகாஸ் நம்ம வி ஹேட் அ ஹியூஜ் டிஸ்ட்ரிபியூஷன் டு தி டவுன் சைட். ஸோ பேசிக்லி இந்த ஹையை பிரிண்ட் இந்த லோவை பிரிண்ட் பண்ண ஹை மேலே எங்கேயோ ஆகாசத்தில் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் மாறாமல் இன்னொரு லோ பிரிண்ட் பண்ணி இங்கே தான் மாறி இருக்குது. ஸோ திஸ் பிகம்ஸ் யுவர் CIST. ஆல்வேஸ் 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 லுக் ஃபார், இப்போ லாங் பார்க்குறீங்கனாக்கா ஒரு லோ, அந்த லோ தான் நீங்கள் ப்ரொடெக்டட் லோன் எதிர்பார்க்குறீங்கனாக்கா அதுக்கு மேலே அந்த லோவை பிரிண்ட் பண்ண ஹை எது, அந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆக விட்டு அதுலேருந்து நீங்கள் CIST எடுத்திங்கன்னா ப்ராபப்ளியாக நிற்கும், லைக் மோஸ்ட் ப்ராபபிளாக நிற்கும். ஸோ இது நம்மளுக்கு CIST வந்துடுச்சு. அண்ட் 8 AM ஓப்பன் ஆன உடனே என்ன தெரியுதுனாக்கா, ஒரு ஃபேர் வேல்யூ கேப் தெரியுது. ஸோ தி ஒன்லி திங் தட் ஐம் சப்போஸ் டு தி only thing that I'm supposed to do is wait for 9 AM to retrace into it and இங்கேருந்து லாங்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு 1 hour சார்ட்டில் வேலையே இல்லைன்ட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக 5 minute வந்துடுறேன். 5 minute முன்னாடி ஸோ 5 minute வந்துடுறேன். 5 minute வந்தாக்கா நம்மளுக்கு 9 AM இங்கே ஓப்பன் ஆகுது. 9 AM ஓப்பன் ஆகி அப்படியே மேலே போய் கீழே வருது. ஸோ திஸ் இஸ் 9:55. 9:55க்கு தான் நம்மளுக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப்குள்ளே என்டர் ஆகுது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 9:55க்கு என்டர் ஆனால் நம்ம அந்த ட்ரேடை போடக்கூடாது. ஏன்னா 10 AM கேண்டில் ஓப்பன் ஆக போகுது. ஸோ 10 AM கேண்டில் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் அ நியூ ஹவர்லி கேண்டில் அண்ட் தேர் ஆர் மோர் சான்சஸ் 9 AM லோவை சூப் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு. ஸோ அங்கே உள்ளே வந்த உடனே ஐ மூவ் இன்டு அ 1 minute டைம் ஃப்ரேம் அண்ட் ஐ ஸ்டார்டட் வெயிட்டிங். நான் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் வந்து என்ன பண்ணேனாக்கா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை நான் விட்டேன். ஏன் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை விட்டேன் அப்படின்னா, 10 AM இங்கே வந்துருச்சு, லோவை சூப் பண்ணிருச்சு. ஆனால் இந்த ஃபேர் வேல்யூ கேப் எடுத்துக்கலாம்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் நான் எடுக்கல. பிகாஸ் ஐ வாண்டட் டு பி மச் மோர் ஷோர். நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஃபிடன்ஸ் வெயிட் பண்ணேன். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் ஆனால் மார்க்கெட் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும், கரெக்டாக இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் நான் இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே க்ளோஸ் வச்ச உடனே எனக்கு இங்கேயே இன்னொரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துடுச்சு. ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே லிமிட்டை போடுறேன், ஸ்டாப்பை இங்கே விடுறேன், அவ்வளவுதான். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தாக்கா நம்மளுக்கு 9 AM ஹை தான் ஜம்முன்னு போய் சேர்ந்துருச்சு. இன்னும் ஒரு 47 minutes ஆயிருக்கு. ஸோ இதுதான் மண்டே நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல
பக்கா டெக்ஸ்ட் புக் செட்டப்னா இதுதான். ஸோ இப்போ நம்ம டியூஸ்டேக்கு வருவோம். ஸோ டியூஸ்டே ட்ரேடை என்ன பண்ணுறீங்களா? அகேன் வி ஹாவ் டு ரிமெம்பர் நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆகிடுச்சுன்ட்டு. அகேன் நம்ம எப்பவும் போல் 1 hour சார்ட்டுக்கு போகிறோம் பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் எனி பிஸ்னஸ் அதுக்கு மேலே. ஏன்னா வி ஆர் பிளானிங் டு ட்ரேட் ஒன்லி த செஷன். ஸோ செஷன்ன்றதுனால 1 hour சார்ட்டில் இருந்தால் போதும். ஸோ இங்கே ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னாக்கா ப்ரீவியஸ் டே ஹையை சூப் பண்ணிட்டு கீழே க்ளோஸ் வச்சு அதுக்கப்புறமா ஒரு கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ சம்திங் லைக் திஸ் இதுதான் நம்ம எடுத்துருக்கணும். ஸோ ப்ரீவியஸ் டே ஹையை சூப் பண்ணிட்டு இந்த லெக்கில் தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த லெக் கிடையாது, அடுத்த லெக்கில் தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் ஆஸ் தட். 1 hour ஷார்ட்டில் நம்மளுக்கு இங்கெல்லாம் பிஸ்னஸே கிடையாது. தேர் இஸ் நோ பிஸ்னஸ் ஃபார் அஸ் டு பார்ட்டிசிபேட் பிகாஸ் நம்மளுக்கு இன்னும் அந்த ஃபேர் வேல்யூ கேப்குள்ளேயே போல் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் கண்டினியூவேஷன் ஃப்ரம் த ஃபேர் வேல்யூ கேப். இப்போ பார்த்தீங்கன்னா 8 AM இது 9 AM பக்காவாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ 9 AM என்ன பண்ணுது, நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே ஹையை சூப் பண்ணிருச்சு, அழகாக C2வாக இங்கே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 10 AMல செல்லு தான் பார்க்க போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து ஒரு 5 minute டைம் ஃப்ரேமுக்கு வரேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப். 10 AM ஓப்பன் ஆகி இங்கே இருந்து 10 AM விழும்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப் இதுதான். ஸோ இப்போ நான் இதுலேயே செல் பண்ணலாம், லைக் இங்கே பண்ணி இப்படி நான் ஸ்டாப் இங்கே வந்து மேலே வச்சுட்டு கீழே விடலாம். பட் அது வந்து ஒரு 200 points ஸ்டாப் லாஸ் மாதிரி வருது, லைக் பெரிய ஸ்டாப் மாதிரி வருன்றதுனால இதை என்ன பண்ணணுன்னாக்கா இதுக்குள்ளே ட்ரேடாக விட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகணும். ஒரு பீடியரே ஃபெயில் ஆகும்ல, இப்போ இங்கேருந்து போகிறது ஒரு லெக், அந்த லெக்கில் இருக்க புல்லிஷ் பீடியரே ஃபெயில் ஆகும்போது அங்கே தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நம்ம வந்து 1 minuteக்கு போயிடலாம். ஸோ அகேன் இது நம்ம 5 minute ஃபேர் வேல்யூ கேப் 5 minuteக்குள்ளே போகட்டும். போயிட்டு நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 1 minute IFEG ஆயிடுச்சு. 1 minute IFEG ஆன உடனே வேறு என்ன வேலை, போடு செல்ல அப்படியே அழகாக ஒரு 2 hour ஜம்முன்னு வந்திருக்கும். அழகாக ஒரு 2 hour வந்துடுச்சு. திஸ் இஸ் ஆர் டியூஸ்டே ட்ரேட். இதை தான் நம்ம எடுத்துருக்கணும். இஃப் யூ டுக் ரைட் ஹியர் அப்படின்னாக்கா ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டுக் இட் ரைட் தேர். என் கண்ணுக்கு எனக்கு எதுவுமே இங்கே எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரில. ஏன்னாக்கா இங்கே இந்த IFEG இங்கே தான் ஆகுது. 9:55 9 AM கேண்டில் க்ளோஸே ஆயிருக்காது. ஸோ ஐ டோன்ட் நோ ப்ரோ. நான் இங்கே 10 AMக்கு இங்கே செல் பண்ணியிருந்தாக்கா கூட என் ஸ்டாப் 180 பாயிண்ட் வரும். ஸோ ஐ எம் ரியலி நாட் இன்ட்ரெஸ்டட் இன் இட். எனக்கு இதுதான் இஸ் த டெக்ஸ்ட் புக் ட்ரேட், என் கண்ணுக்கு தெரியுது. பட் நீங்கள் மேலே எடுத்தீங்கன்னா வெல் அண்ட் குட், சூப்பர் மேட்ரு. ஸோ இப்போ அடுத்த நாளுக்கு போவோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு, டியூஸ்டேவே நம்மளோட அந்த பெரிய லோவை நம்ம எடுத்துட்டோம். ஸோ நம்மளுக்கு ட்ரா அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம பேசிக்லி வென்ஸ்டே எப்படி ட்ரேட் பண்ணுறன்றதை பார்ப்போம். வென்ஸ்டே நம்ம மார்க்கெட் ஓப்பனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வி ஹேட் அ 4 hour ஃபேர் வேல்யூ கேப் ரைட் தேர். ஸோ அகேன் எப்பவும் போல் நம்ம ட்ரேட் பண்ண போகிறது 9 AMக்கு அப்புறம் மட்டும்தான் நாஸ்டாக்ன்றதுனால. ஸோ அந்த 4 hour ஃபேர் வேல்யூ கேப்குள்ளே 9 AM போவே இல்லை, 10 AM தான் போச்சு. ஸோ 10 AM ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா 10 AM ரிவர்சலாக இருக்கலாம். இல்லை இப்போது இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, ஓகேவா, இங்கே ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வாட் இஃப் அது ஓப்பன் ஹை லோ போட்டுட்டு திருப்பி மேலே புஷ்ஷுன்னு போயிருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஆல்வேஸ் வெயிட் ஃபார் தட் 1 hour கேண்டில் டு க்ளோஸ். இங்கே நம்மளுக்கு 10 AM கேண்டில் க்ளோஸ் ஆனதும் திஸ் இஸ் அ பியோர் ரிஜெக்ஷன் C2ன்னு தெரிஞ்சிருச்சு, ஸ்விங் பாயிண்ட்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் 11 AM கேண்டிலில் நம்மளை பொசிஷன் பண்ணிக்க வேண்டியது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ அங்கேருந்து நான் ஒரு 15 minute டைம் ஃப்ரேம் 3 minute டைம் ஃப்ரேம் PDRA தேடினே வந்தாக்கா நம்மளுக்கு PDRA இங்கே இருக்குது. ஒரு 3 minute டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப 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 க்ளீனான செட்டப் இது. ஸோ பேசிக்லி என்ன ஆகிருக்கு அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த 11 AM ஓப்பன் ஆகி, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் 11 AM இங்கே ஓப்பன் ஆகி நம்மளுக்கு 3 minute ஃபேர் வேல்யூ கேப்குள்ளே போயிட்டு ஒரு பேரிஷான ஃபேர் வேல்யூ கேப்குள்ளே போயிட்டு வெளியில் வந்து இப்படி க்ளோஸ் வச்சிருச்சு 11:03க்கு. அப்போ என்ன பண்ணலாம், ஈஸியாக இங்கே ஒரு லிமிட் ஆர்டர் போட்டு we can target this low. ஸோ இந்த லோ நம்மளுக்கு 2 hour வராது. அப்போ என்ன பண்ணணுன்னாக்கா இதை தாண்டி கொஞ்சம் 2 hour வச்சு விட்டுட்டு இந்த லோவை எடுத்த உடனே we have to go break even because that is how you stay risk free on a trade. ஸோ சப்போஸ் இந்த லோ எடுத்துட்டு 2 hour கொடுக்க மேலே வந்து அடிச்சதுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். இல்லை நீங்கள் வந்து 2 hourலாம் எனக்கு வேண்டாம்ப்பா நான் ட்ராவே பார்த்து எடுத்துக்கிறேன்னா நீங்கள் உங்களுக்கு 1.5 hour வந்திருக்கும். ஸோ தட் யூ ஹாவ் டு டிசைட். பட் இந்த இடத்துல நான் வந்து பிரேக் ஈவன் தான் போட்டிருப்பேன். திஸ் இஸ் ஹவு வென்ஸ்டே லுக்ட். நான் என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்தேன்றதெல்லாம் நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். பட் டெக்ஸ்ட் புக்காக நம்ம படிக்க வேண்டிய ஒரு விஷயம்
போன வாரம் நடந்ததில்லைனா இது மேட்ரு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ லெட்ஸ் கோ டு Thursday நான் வந்து 9 AM மார்க்கெட்டை பார்க்கும்போது ஐ நோட்டிஸ் திஸ் பர்டிகுலர் SMT. ஸோ ப்ரீவியஸ் டே லோவில் SMT இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த பர்டிகுலர் அப்போசிங் PDRA லைக் பேரிஷ் PDRA FEGயுமே IFEG ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் உள்ளே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வெளில போயிருக்கு. திருப்பி இன்னொரு ஸ்விங் போட்டிருக்கு. இங்கே அகைன் ஒரு ஆர்டர் பிளாக் மாதிரி கொடுத்துருக்கு. மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து இந்த கேண்டில் சூப் பண்ணிட்டு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஏன் இந்த கேண்டில் லோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னாக்கா, இந்த கேண்டில் லோ ஒரு ஃபேர் வேல்யூ கேப்குள்ளே இருக்குது. சிம்பிள் ஆஸ் தட். திஸ் இஸ் அன் இன்டர்மீடியட் லோ. ஸோ இந்த இன்டர்மீடியட் லோவை வந்து சூப் பண்ணிட்டு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து ஒரு 15 minute டைம் ஃப்ரேம்குள்ளே போகிறேன். ரொம்ப 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 சிம்பிள். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 8:30 இந்த கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. இது இன்ன கேண்டில் அதெல்லாம் நம்ம வந்து அப்புறமா வேறு லெசனில் பார்ப்போம். ஸோ இங்கே மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. அகேன் இப்போது 9 AM லோ பிரிண்ட் ஆனால் நான் லாங் பார்க்க போகிறேன். இங்கே ஒரு பெரிய 15 minute ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்றதுனால. ஸோ ஆல் ஐ டிட் வாஸ் ஐ வாஸ் ஜஸ்ட் பேஷண்ட்லி வெயிட்டிங். என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங். ஏன்னா 9:30 முன்னாடி செட்டப்பே கிடைக்கல. ஸோ அப்போது 9:30 கேண்டில் விட்டுட்டு நான் வேடிக்கை பார்த்தேன்னாக்கா, இங்கே இந்த லோவில் திருப்பி இன்னொரு SMT ESஓட போட்டுச்சு. அங்கே தான் மேட்ரு. ESஓட SMT போட்ட உடனே இந்த கேண்டில் தான் SMT போடுது. SMT போட்ட உடனே இந்த FEGயை நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா இப்போ நான் பேரிஷாக இருக்கணும்னா இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுந்துருக்கணும். பட் இந்த FEG IFEG ஆன உடனே ரைட் நான் வெயிட் பண்ணுறேன். லைக் இங்கேயே லாங் போட்டேன்னா நான் என் ஸ்டாப் ரொம்ப பெருசாக இருக்குது. நான் வெயிட் பண்ணாக்கா இங்கே எனக்கு இன்னொரு டவுன் க்ளோஸ் கேண்டில் வருது. இந்த கேண்டில் சூப்பர் ஆச்சுன்னா போடுவோண்டா அப்படின்ட்டு இங்கே வச்சேன் லிமிட் ஆர்டரு. அண்ட் தென் என் ஸ்டாப் வந்து இங்கே தான் வச்சுருந்தேன். ஸோ இட் இஸ் லைக் அகேன் 50 point ஸ்டாப். ஐ டோன்ட் நோ வை ஐ கெட் 50 point ஸ்டாப்ஸ். ஸோ இங்கேருந்து பார்த்தாக்கா அழகான ஒரு ஜம்முன்னு ஒரு ட்ரேட் 3 hour. ஆக்சுவலாக இது இன்னும் கொஞ்சம் மேலே கூட போயிருக்கலாம். பட் இதுதான் நம்மளோட நியரஸ்ட் ட்ரா. ஏன் இதை ட்ராவாக வைக்கிறேன் அப்படின்னாக்கா, இஃப் யூ லுக் அட் 1 hour டைம் ஃப்ரேம் எவ்வளோ அழகாக எல்லாரும் எடுத்து பாருங்கள். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி தெரியுதா? ஸோ சிம்பிள் ஆஸ் தட். அதனால தான் வி வர் டார்கெட்டிங் திஸ். இது Thursday ஆன டெக்ஸ்ட் புக் செட்டப். ஸோ அகேன் இப்போ நம்ம வந்து ஃப்ரைடே என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரைடே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக இந்த 1 hour ஃபேர் வேல்யூ கேப்குள்ளே வந்துட்டு மேலே போயிருக்கு. இங்கே ஸோ பேசிக்கலி நம்ம ஒரு டைட் ரேஞ்சுக்குள்ளேயே மாட்டிக்கணும். ஸோ இந்த ரேஞ்சே எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக ஒரு 400 point ரேஞ்சுக்குள்ளேயே நம்ம மாட்டிக்கணும். ஆனால் இஃப் யூ அகேன் நோட்டீஸ் ஹியர் நம்மளுக்கு இங்கே IFEG ஆயிருக்கு. பட் அகேன் நம்ம இதை தாண்டி அக்ரெசிவாக எங்கேயும் போகாமல் இங்கே உள்ளே இருக்கும். ஸோ பேசிக்லி நான் என்ன பார்த்தேன் அப்படின்னாக்கா 8 AM நான் இந்த பெரிய டவுன் க்ளோஸ் கேண்டில் பார்த்துட்டேன். ஸோ 8 AM டவுன் க்ளோஸ் கேண்டில் பார்த்ததும் ஆப்வியஸாக இதுதான் லோனு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதர் 9 AM நான் இங்கே இது வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம், இல்லை விட்டு நான் ஹைஸ் வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம், அவ்வளோதான். அண்ட் வாட் ஐ டிட் அதுதான் இருக்குது இங்கே வந்து செம மேட்ரு. ஸோ நான் ஸ்ட்ரீமில் என்ன பண்ணேனாக்கா, ஸோ ஐ டுக் another ட்ரேட். பட் ஸ்ட்ரீமில் வந்து இன்னொரு ட்ரேட் போட்டோம். ஸோ அந்த என்ன ட்ரேடுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போது ஃபஸ்ட்டு மேட்ரு என்னன்னாக்கா, எனக்கு இதுதான் லோன்னு தெரிஞ்சிச்சு. ஐம் லுக்கிங் ஃபார் லாங்ஸ்ன்னு நான் முடிவு பண்ணிட்டு 1 hour ஸ்ட்ரக்சரை வச்சு மட்டும். ஸோ இந்த FEG IFEG ஆயிருந்தாக்கா நான் லாங் பார்த்துருக்க மாட்டேன். பட் அது ஆகாதனால ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் லாங்ஸ். ஸோ பேசிக்லி 10 AM தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். ஏன்னா 9 AM எப்படி க்ளோஸ் ஆகுன்றதை பார்த்தா நான் 10 AM நான் லாங்கா இல்லையன்றதே பார்க்க முடியும். ஸோ 10 AM வெயிட் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து 1 minute டைம் ஃப்ரேம். ஓகேவா? ஸோ வேறு எதுவுமே கிடையாது. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு 10 AM தான் நம்ம எடுக்க போகிறோம். அண்ட் அதையுமே நம்ம 1 minute தான் எடுக்க போகிறோம். ஏன்னா லைக் தட் இஸ் தி ஹோல் ஐடியா, ரைட்? ஸோ வி ஆல்ரெடி மேட் அ பிளான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா எனக்கு இங்கே வந்து ஒரு CIST கிடைக்குது. இந்த SMT இந்த CISTயில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனாலும் நான் இதை வந்து எடுக்கலை. ஸோ ஐ டோல்ட் ஸ்ட்ரீமில் இதை எடுக்கலான்ட்டு. பட் நான் இதில் எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ணல. நான் பார்ட்டிசிபேட் பண்ணது எங்கேனாக்கா இங்கே தான். ஏன்டா இங்கே அப்படின்னாக்கா ரொம்ப 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 சிம்பிள். ஏன்னாக்கா இங்கே ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதை இழுத்து வச்சுருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, கரெக்டாக? ஸோ இந்த லோவை பிரிண்ட் பண்ண ஹை இதுதான். இதை தாண்டி மேலே க்ளோஸ் வச்சுச்சு CIST. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு லோ போடுது, இன்னொரு ஹை போடுது. இப்போது இந்த லோ இந்த பர்டிகுலர் CISTயும் நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் இந்த ப்ரொபல்ஷன் பிளாக்கும் நம்மளுக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் ஒன்றா இருக்குது. அண்ட் நான் ஏன் இங்கே இந்த இடத்துல நான் ஏன் லாங்கு போகாமல் நான் வெயிட் பண்ண ரீட்ரேஸ் ஆகணும்னா நம்மளுக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் இருந்து நம்மளுக்கு C2 மாதிரி க்ளோஸ் ஆனதால. ஸோ ஐ வாஸ் அஸ்யூமிங் மார்க்கெட் கீழே வரப்போகுது. அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ பேஷன்ட்லி வெயிட்டிங் ஃபார் 10 AM. ஸோ இதை பார்த்த உடனே வெண்ட் லாங் ஹியர், லைக் லாங் ஹியர். அண்ட் தென்
இங்கே எடுத்தவங்க எல்லாம் அவங்க ஸ்டாப் இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ பட் ஐ ஹேட் மை ஸ்டாப் ரைட் ஹியர். ஏன்னா இது இன்வேலிடேட் ஆனாலே இங்கே கீழே வரைக்கும் போயிடும் அப்படின்றது தான் மேட்ரு. அண்ட் ஆப்வியஸ்லி இங்கே மேலே இருக்க இதுதான் ட்ரா. ஸோ அது போகிறது கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஆனால் அதுதான் வந்து இன்றைக்கான ட்ரா. அழகாக ஜம்முன்னு அப்படியே மேலே தமால்னு போயிடுச்சு. சி நம்மளுக்கு இங்கே போய் சேர்ந்துருச்சு. ஸோ திஸ் வாஸ் அகெயின் அனதர் பியூட்டிஃபுல் ட்ரேட் தேர். பட் இதில் நீங்கள் 2 hour தான் எடுக்க போகிறீங்க, கன்சிஸ்டண்ட்டாக எனக்கு 2 hour எடுத்தால் மட்டும் போதும் அப்படின்னாக்கா this was your trade. லைக் 4 கேண்டிலில் டெலிவர் ஆகிடுச்சு. சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இதுதான் இந்த வாரம் நம்ம கோல்ட்லேயும் நாஸ்டாக்லேயும் எடுத்திருக்க வேண்டிய ட்ரேட்ஸ். அண்ட் இதுதான் லெசன்ஸ் ஃபார் திஸ் வீக். இஃப் யூ லைக் தீஸ் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் ப்ளீஸ் மேக் ஷோர் தட் யூ ஹிட் த லைக் பட்டன். அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பெல் பட்டனை அடிச்சிருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணுமா வேண்டாமான்ட்டு நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதெல்லாம் ஸ்டடி லெசன்ஸ், இதெல்லாம் நீங்கள் யூஸ்வலாக தனியாக பண்ணணும். பட் பரவாயில்ல, நம்ம இது ஒன்றா உட்காந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கூட பண்ணலாம். ஸோ நான் அந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸ் எடுத்து போடுறேன். இது ஒரு சீரீஸாகவே நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஆல் ஐ வாண்ட் டு நோ இஸ் வெதர் யூ ஆக்சுவலி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் வாட்சிங் தீஸ் கைண்ட் ஆஃப் கான்டென்ட். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு நல்ல டிஸ்கஷன் வச்சுப்போம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் எனி குவரிஸ் அண்ட் டிஸ்கார்ட் லிங்க் இருக்குது, மறக்காமல் வந்து சேருங்க. அண்ட் தட்ஸ் அபவுட் தட்.